மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. இன்றைய மன்னாவின் தலைப்பு செம்மையான இருதயம் உள்ளோரை ரட்சிக்கிற தேவன். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, செம்மையான இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இருதயம் செம்மையானதாக இருந்தால் அது சுத்தமுள்ளதாகவும் காணப்படும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14 அவ்விதமாய் சொல்லுகிறது. இருதயம் செம்மையானதாக பரிசுத்தம் உள்ளதாக மாற்றப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். கேடானது வரும்போது, வேண்டாத சிந்தைகள் வரும்போது, பொல்லாங்கானதை உன் இருதயத்திலே எழும்போது, அந்த இருதயத்தை தீவிரக்கு ஒப்புக்கூடாதபடிக்கு காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்வாய் என்று சொன்னால், அப்படி காத்துக்கொள்ளப்படுகிறதான இருதயம் ஸ்திரப்படும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் ஸ்திரப்படுவது நலமாயிருக்கு. அந்த இருதயம் ஸ்திரப்படுமையானால், இருதயம் உறுதிப்படுமையானால், அப்படி உறுதிப்பட்ட அப்படி ஸ்திரப்பட்ட இருதயமானது ஆயத்தமாகவும் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 57ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆம், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஆயத்தமாக்கப்பட்ட இருதயத்தில் தான் நம் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. ஆம், விரும்பி அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருதயம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆயத்தமாய் இருக்கிற இருதயம் நிச்சயம் செம்மையானதாய் இருக்கும். ஆயத்தமாய் இருக்கிற இருதயம் நிச்சயமாய் சுத்தமாய் இருக்கும். சுத்தமாய் இருக்கும். நாம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சிரமை, இருதயத்தை நீங்கள் செம்மையானதாய் காத்துக்கொள்ளுங்கள். சுத்தமுள்ளதாய் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். ஆயத்தப்படுத்துங்கள். அதற்கு நீங்கள் நிச்சயமாக எல்லா காவலோடும் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆரம்பத்திலே உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பழகினவர்களுக்கு அது மிக எளிதாயிருக்கும். கட்டுப்பாட்டு ஆவியானவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். கட்டுப்பாட்டோடு நாம் நம்முடைய இருதயத்தை நாம் காப்போம் என்று சொன்னால் நிச்சயம் இருதயம் ஸ்திரப்படும், ஆயத்தமாயிருக்கும், சுத்தமுள்ளதாக செம்மையுள்ளதாய் காணப்படும். யோபு புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, ஏற்கனவே தேவனை தேடி சர்வ வல்லவரிடத்திலே உன்னுடைய விண்ணப்பத்தை நீ செய்து அவருக்கு முன்பாக நீ சுத்தமும் செம்மையுமாய் இருப்பீரே, ஆனால் அப்போது உன்னுடைய வாசஸ்தலத்தை சங்கோபமாக்குவார். அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். உன் வீடு அவரால் கட்டி எழுப்பப்படுகிறது. உன் துவக்க மர்மமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாக உன் இருதயத்தை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உலக பிரகாரமாக யாராவது ஒரு முக்கிய மந்திரியாகட்டும் அல்லது முக்கிய ஒரு பதவியில் இருக்கிறவர்களாகட்டும், எவ்வளவு தூய்மையாக நாம் வைத்திருக்க முயற்சி செய்கிறோம், எவ்வளவு தூய்மைப்படுத்துகிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னமே தொடங்கி அவர் வரும் வேளை வரைக்கும் அதை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா? வருகின்ற பாதைகள். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வருகிறார் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாக்க வேண்டியது, நாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது, நாம் சுத்தமாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. தேவன் தங்குகிற ஆலயத்தை நீங்கள் செம்மையாய் சுத்தமுள்ளதாய் காத்துக்கொள்ளுங்கள். இருதயம் ஸ்திரப்படட்டும், அதுவே ஆயத்தமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செம்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள். இது உள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், நிரந்தரமாய் தங்குவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் காவலரே, எங்களுக்கு போதுமானவரே, எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவரே, இருதயத்தை நாங்கள் செம்மையானதாய் சுத்தமுள்ளதாய் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இருதயம் ஆண்டவரே சோத்திரமப்பா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளவும், அது ஸ்திரப்படவும், அதனில் தங்குவதற்கு எதுவாக ஆயத்தமுள்ளதாயும் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதனைகள் வரும்போது இந்த சோதனைகளிலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.